ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல அப்படி வந்து ஓரமா படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏசி கூலிங்க வந்து அதிகப்படுத்துறாங்க. என்ன இது ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராகு கிட்ட கொஞ்சம் ஏசி கம்மி பண்ணலாம்ல, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படி சொல்றது கேட்டு அதெல்லாம் முடியாது, இது என்னோட ரூம் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறார். ரிமோட்டை கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் கிட்ட சண்டை போடுறாங்க. ரிமோட்டை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பாத்தீங்கன்னா ராகவ் மேல தவறுதலா இடிச்சிரு. இன்னும் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்படி வந்து இடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, நான் என்ன வேண்ட வந்து இடிச்ச ரிமோட்டை கேட்டு நீங்க தரல, அதனால வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. இதான் மறு வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அத்த வீட்டுக்கு வராங்க, ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமா சரி இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றதை பார்த்து சுந்தரி என்ன பண்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளால அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அவங்க அத்தைய. பாட்டிமா ஆகாஷ் ராகவ் ரெண்டு பேருக்கிட்டே சொல்றாங்க, மறு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதனால ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் என்ன பண்றாரு, என்னால முடியாது பாட்டி, எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்ட பாட்டிமா ரொம்பவே கோவத்தோட, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இதெல்லாம் வந்து பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயம், இப்ப நீ மறு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. நீங்கம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அபியோட அத்தை கிளம்பிடுறாங்க. பாட்டி சொல்றதுன்னு பேர்ல 4 பேரும் வந்து கிளம்பி மறு வீட்டுக்கு போறாங்க. போன ராகம் வந்து வேண்டா விருப்பா நடந்துக்கிறாரு, ரொம்பவே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அபி வந்து என்னதான் மனுஷனும் ஏன் தான் இப்படி இருக்காரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அபி சாப்பிட கூப்பிடுமா மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றதுன்னு பேர்ல சரி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒன்றும் இதுக்குள்ள சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அவருக்கு சாப்பாடு வேண்டாமம்மா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்ல, என்னடி நினைச்சிருக்க, மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க, மாப்பிள்ளை விட்டு சாப்பிட போறியா, போய் கூப்பிட்டுட்டு வா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறமா ராகவும் சாப்பிட வராரு. சாப்பிட வந்த இடத்துல ஓவரா வந்து பிகு பண்ற மாதிரி நடந்துக்கிறாரு. அபி ராகவ் ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுந்தரி மூலியமா முரளிக்கு வந்து தெரிய வருது. அஞ்சலியுடைய கணவன் தான் முரளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அபி வந்து ரொம்பவே கோவப்படுறது மட்டும் இல்லாம முரளியை காரித்து போகவும் செய்யறாங்க. அடுத்ததான் முரளியை பார்த்த ராகவ் என்ன பண்றாங்க, வார்ன் பண்றாங்க முரளிய.